நீ சொல்றது எல்லாமே சரிதான்க்கா. இருந்தாலும் அவன் மனசுல என்ன இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நம்ம கேள்விப்படுறது எல்லாம் உண்மையா இருக்குன்னு சொல்ல முடியாது. சஞ்சய் தான் அப்பப்ப வெளியில நடக்கிற விஷயங்களை என்கிட்ட சொல்லுவான். அதையெல்லாம் கேட்கும்போது இன்னும் எதுக்காக இந்த உறவுகளை கட்டிக்கிட்டு ஆழணும்னு எனக்கு தோணும். ஏங்கா, நீ கல்யாணத்தை பத்தி அவன்கிட்ட ஏதாவது பேசுனியா? என்னதான் சொல்றான் அவன்? ஓ, அவனா எதுவும் வாயை திறக்க மாட்டான். அப்படியே இத பத்தி நம்ம கேட்க ஆரம்பிச்சா உடனே எழுந்திருச்சு அவன் பாட்டுக்கு போயிடுவான். அந்த கல்யாண புரோக்கரும் நல்ல நல்ல சம்பந்தத்தை எல்லாம் வந்து சொல்லிக்கிட்டு தான் போய்கிட்டு இருக்காரு. இவன் ஏதாவது வாயை திறந்து பதில் சொன்னா தானே அந்த மனுஷனுக்கு பதில் சொல்ல முடியும். பேசி பாக்குறேன். என் கூட நீங்க ஏதோ கொஞ்சம் பேசணும்னு சொன்னீங்களாமே. உன்கிட்ட சில முக்கியமான விஷயம் பேசணும்னு அக்காவே எனக்கு ஃபோன் பண்ணி இங்க வர சொன்னாங்க. என்ன விஷயம்? சரி, தெரியாம தான் கேக்குறேன். இப்படியே தனியா எத்தனை காலம் தான் வாழ்ந்துட போற? இப்ப என்ன செய்ய சொல்றீங்க? நீ ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும். ஓஹோ, இத சொல்றதுக்கு தான் இவ்வளவு தூரம் கிளம்பி வந்தீங்களா? ஆமா, அத பத்தி தான். உங்க அம்மாவோட கஷ்டத்தை நீ புரிஞ்சுக்கணும்பா. அது மட்டும் இல்ல, உனக்கு ஒரு தம்பியும் இருக்கான். அவனுக்கும் கல்யாணம் நடக்கணும்ல. சஞ்சய் வேணா கல்யாணம் பண்ணிக்கிட்டமே. நான் ஒன்னும் அவன் கல்யாணத்துக்கு குறுக்க நிக்கலையே. நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. வாழ்க்கைங்கிறது இவ்வளவுதான். அதை இந்த மாதிரி யோசிச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு அனுபவிக்க கூடாது. வேண்டாம் மாமா, வற்புறுத்தாதீங்க. இப்ப என்னோட கல்யாணத்தை பத்தி யோசிக்கிற நிலைமையில கூட நான் இல்ல. எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் சார், ராகவன் சார் இன்னைக்கு வருவாரா? அவர் ஏற்கனவே வந்துட்டாரேம்மா, கேபின்ல இருக்காரு. ஓ, நீ இன்னும் அவரை பார்க்கல இல்ல? நேரா போய் பாரு. ஓகே. ஓகே, யூ கேரி ஆன். தேங்க் யூ சார். மே ஐ கம் இன் சார்? ப்ளீஸ் கம் இன். சார், என் பேர் அஞ்சலி. கோயம்புத்தூர்ல இருந்து வந்த அஞ்சலி தானே? எஸ் சார். எம்டி சொல்லியிருந்தார். உட்காருங்க. தேங்க் யூ சார். இதான் ஓஎஸ்எஸ் காம்ப்ளெக்ஸோட டிராயிங். எனக்கு இதுல கொஞ்சம் டவுட் இருக்கு. எம்டி கிட்ட கேட்டப்போ உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ண சொன்னாரு. எஸ், ஐ நோ திஸ். நான் ஓகே பண்ணி தான் கிளையண்ட்டுக்கே அனுப்பி வச்சோம். நோ, வாட்ஸ் தி ப்ராப்ளம்? சார், இங்க ஒரு ஓபன் ஸ்பேஸ் டெரஸோட சைடுல தானே வருது. மோரோவர் சன்ஷேடும் ஸ்லோப்பா தான் இருக்கும். இன் தட் கேஸ் இங்க ஒரு எக்ஸ்ட்ரா சப்போர்ட் கொடுக்கணும் இல்லையா? நாட் ரியலி. ஆக்சுவலா அது ஒரு வேஸ்ட் தான். இந்த இடத்துல கேன்டிலிவர் வைக்கிறதே அந்த வேஸ்ட் அவாய்ட் பண்றதுக்கு தான். ஓகே சார். எஜுகேஷன் எங்க கம்ப்ளீட் பண்ணீங்க? ஆர்எஸ்சி கோயம்புத்தூர். ஓஹோ, கேடிஸ் ப்ராப்பர்ட்டிஸோட ப்ராஜெக்ட் லிஸ்ட்லாம் அங்க ரேக்ல இருக்கு. அதை தரவா செக் பண்ணி ஸ்கெட்ச் ரெடி பண்ணி வைங்க. ஓகே சார். ஓகே. Well, I expected this question. மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்க இது வரைக்கும் டைம் கிடைக்கலங்கிறது தான் உண்மை. என் முதல் வைஃப் இறந்ததுக்கு அப்புறம் என்னுடைய கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லா பிசினஸ்ல தான் இருந்தது. கவர்மெண்ட் பிசினஸ்ல இருக்கிறதுனால அடிக்கடி வெளியூர் போக வேண்டியது இருக்கும். தென் ஒன்லி யூ நோ த லேட்டஸ்ட் ஃபேஷனுடைய இன்ஃபர்மேஷன் எல்லாம் தெரிஞ்சுக்க முடியும். திடீர்னு அம்மா சீரியஸ் ஆனதுனால நான் இங்க வர வேண்டியதாச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த ப்ரொபோசல் வந்தது. அப்படிதானே? அம்மா பிடிவாதம் பண்றாங்க. நான் திரும்பி போறதுக்குள்ள கல்யாணம் பண்ணிக்கணும்னு. அவங்களுக்கும் வயசாயிடுச்சு இல்லையா? ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்புறம் வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லைல்ல. நான் 25க்குள்ள திரும்பி போயாகணும். அதுக்குள்ள கல்யாணம் முடிஞ்சிட்டா நல்லா இருக்கும். வேற ஏதாவது பேச வேண்டியது இருக்கு அங்கிள்? மற்ற விஷயங்கள் எல்லாம் இவங்க அம்மா கிட்ட கலந்து பேசிட்டு நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன். அதுல உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? ஓ, அப்படி ஆகட்டும். இங்க யாரும் தடை சொல்றதுக்கு இல்ல. நீங்க நினைச்சபடியே எல்லாம் நடக்கும். இங்கதான் அந்த கேன்டிலிவர் வருது சார். மற்றபடி வேற எந்த சேஞ்சும் இல்லை. அந்த எக்ஸ்டென்ஷனோட பைலிங் ஒர்க் எல்லாம் நெக்ஸ்ட் வீக் ஸ்டார்ட். ஓகே சார். சொல்லு விஜி. உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா இன்னைக்கு உங்களை மீட் பண்ண முடியுமா? ஓ, இன்னைக்கா? நான் இங்க சைட்ல இருக்க நிறைய ஒர்க் இருக்கு. கான்கிரீட் ஒர்க்லாம் நடந்துட்டு இருக்கு. என்ன விஷயம்? அது வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி உங்ககிட்ட பேசணும். இன்னைக்கு நான் வர்றது கொஞ்சம் கஷ்டம். நாளைக்கு வச்சுக்கலாமே? சரி. ப்ளூ ஸ்டார் காம்ப்ளெக்ஸோட எஸ்டிமேட் முடிஞ்சதானே எம்டி கேட்டாரு. இன்னும் 2-3 நாள் தேவைப்படும். ஓ, இன்னைக்கு சனிக்கிழமையாச்சே, நீ ஊருக்கு போலியாமா? இல்ல, போல. ஓ இல்ல, நீ இங்க வந்ததுல இருந்து உன்னை ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன்.
ஏன் எப்ப பார்த்தாலும் அமைதியாவே இருக்க? கேட்கணும்னு தோணுச்சு, அதான் கேட்டேன். எங்க மதத்துல மனசுல இருக்கிறதெல்லாம் கொட்டி தீக்கிறதுக்கு பாவ மன்னிப்புன்னு ஒரு விஷயம் இருக்கு. அந்த மாதிரி உன் மனசுல ஏதாவது இருந்ததுன்னா என்கிட்ட நீ ஓப்பனா சொல்லலாமா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லைண்ணே. வாழ்க்கைன்னு இருந்தா பிரச்சனைகள் இருக்கிறது சகஜம் தானே. அதுவும் சரிதான். அட கடவுளே, மணி 11 ஆயிடுச்சு. 12 மணிக்கு கார்பரேஷன் ஆபீஸ் போனோம். வாழ்க்கையில ஒரு தேவையில்லாத காரியத்துக்காக வேஷம் போட வேண்டிய நிலைமை எதிர்பார்க்காம என்ன வீடு தேடி வந்தது. நேத்து என்ன பொண்ணு பார்த்துட்டு போனாங்க. ஆனா அவங்களோட கண்டிஷன்ஸை கேட்டப்போ தேவையில்லாத வேலைன்னு தோணுச்சு. என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே எனக்கு சுத்தமா புரியலங்க. அப்படி என்ன கண்டிஷன்? அனுவை என் கூட அமெரிக்காவுக்கு கூட்டிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அவளை இங்க விட்டுட்டு நான் எப்படி? அணு வேணா என் கூட இருக்கட்டுமே விஜய். அவளை ஹாஸ்டல்ல சேர்த்துடலான்னு அப்பா சொல்றாரு. நான் வேணா அவர்கிட்ட வந்து பேசி பார்க்கறேன். ஏன்னா அணுக்கு யாரும் இல்லைங்கிற ஃபீலிங் வந்துடக்கூடாது. அதெல்லாம் வேண்டாங்க. என் பொண்ணை பிரிஞ்சு இருக்கிற எந்த சந்தோஷமும் எனக்கு வேண்டாம். இப்ப நீங்க சொல்லுங்க, நான் என்ன பண்றதுன்னு? நீ இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறது தான் நல்லது. ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். நாளாக சரியா போயிடும். அம்மாவும் மாமாவும் கூட என்னை இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ரொம்ப வற்புறுத்துறாங்க. என்னென்னவோ சம்பந்தங்களும் வருது. கிளம்பலாம், நேரம் ஆயிடுச்சு. நான் வேணா ட்ராப் பண்ணிட்டுமா? இல்ல வேண்டாங்க, நான் ஒரு ஆட்டோ பிடிச்சு போய்க்கிறேன். பொண்ணு பார்த்துட்டு போனவங்க மறுபடியும் ஃபோன் பண்ணாங்க. அவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்றது? அண்ணன் இன்னைக்கு காலையில ஃபோன் பண்ணப்போ கூட என்கிட்ட கேட்டாரு. வெக்கேஷன் ஆரம்பிச்சிடுச்சுன்னா டிக்கெட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு புலம்பிட்டு இருந்தாரு. அதனால என்னைக்கு வரணும்னு கரெக்டா சொல்ல சொன்னாரு. வாயை திறந்து பேசினா குறைஞ்சா போயிடுவேன். மத்தவங்களை கஷ்டப்படுறதுல என்ன சுகமோ? எனக்கு ஏற்கனவே 2 அட்டாக் வந்ததுங்கிறத மறந்துட்டீங்க. 3வது அட்டாக் வந்தா உங்க உயிர் போயிடுமா தாத்தா? ஏய், அதிக பிரசங்கித்தனமா பேசாத. குழந்தையா லட்சணமா வாயை மூடிக்கிட்டு சாப்பிடு. நாளைக்கு அவர் என்ன கூப்பிட்டாருன்னா அவருக்கு நான் ஏதாவது பதில் சொல்லணும். 25ஆம் தேதி அமெரிக்காவுக்கு அவர் திரும்பி போறாரு. உன்னோட முடிவு என்னன்னு தெரிஞ்சதுன்னா நான் அவருக்கு வாக்கு கொடுத்துருவேன். அனுவை என் கூட கூட்டிட்டு போக கூடாதுன்னு சொல்றாங்களே. இது எல்லாமே ஏற்கனவே பேசி முடிவு பண்ணது தானே. நல்ல அந்தஸ்து உள்ள பையாம இந்த சம்பந்தத்தால உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும்னு தான் நான் இவ்வளவு வற்புறுத்துறேன். நான் அவரை கூப்பிட்டு சரின்னு சொல்லட்டுமா? வேண்டாம்ப்பா, அவசரப்பட்டு எந்த முடிவையும் நீங்க எடுத்துறாதீங்க. என்ன ஏத்துக்கிறவரு என் பொண்ணு மட்டும் வேண்டான்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாதுப்பா. அப்பா, நான் அனு பேசுறேன்ப்பா. தாத்தா அம்மாவுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ண போறாரா? அது உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா? ஆனா அம்மா அதுக்கு ஒத்துக்கல. தாத்தா அம்மாவை திட்டிக்கிட்டே இருக்காரு. அதுக்கு அம்மா என்ன சொன்னாங்க? அம்மா அழுதுகிட்டே இருக்காங்க. போன் கொடுக்கட்டுமா? வேண்டாம் வேண்டாம்மா, நீ சொல்லு. அம்மாவுக்காக நான் ஒரு பாட்டு பாடலான்னு இருந்தேன். நான் அழும்போது அம்மா எப்பவுமே ஒரு பாட்டு பாடுவாங்கல்ல, உங்களுக்கு கூட ரொம்ப பிடிக்குமே. மறந்துட்டீங்களாப்பா? மறந்துட்டோம்மா. ஏமா, இந்த அண்ணனுக்கு என்ன ஆச்சு? என்னடா சொல்ற? அவர் என்னெல்லாம் காரியம் பண்றாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அவரை மாதிரி பெரிய இன்ஜினியர் இல்லைன்னாலும் எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. கண்ட இடத்துல பொண்ணுங்களை கூட்டிட்டு சுத்துறாருன்னு ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க. என்ன நடந்துச்சு? அதெல்லாம் அவர்கிட்டே கேளுங்க. பார்க்கு பீச்சுன்னு கண்ட இடத்துல கண்ட பொண்ணுங்க கூட சுத்திட்டு இருக்காரு. அதுக்கு என்னடா பண்ண சொல்ற? கொஞ்சம் புரியுற மாதிரி சொன்னா புரிஞ்சுக்குவேன்.
வீட்டுக்குள்ள ஒரு மாதிரி நடிக்கிறாரு, வெளியில வேற மாதிரி நடிக்கிறாரு. நீங்க எல்லாரும் சேர்ந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னா அதுவும் வேண்டான்னு சொல்லிட்டாரு. நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னு நீ இப்படி பேசுற? நான் சொன்னதா உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? யாருக்கும் தெரியாம முதல்ல காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, அதுக்கப்புறம் டைவர்ஸும் பண்ணிக்கிட்டீங்க, அதுக்கப்புறம் அதே பொண்ணு கூட சுத்திட்டு இருக்கீங்க. இதெல்லாம் நல்லாவா இருக்கு? நான் விஜயை போய் தனியா பாக்குறதுலயும் பேசுறதுலயும் உங்களுக்கு என்ன அப்படி ஒரு அவமானம் ஏற்பட்டுட போகுது? ஒரு ஆணும் பெண்ணும் பேசிக்கிறது ஒரு மன்னிக்க முடியாத குற்றமா?